நிறுவனங்கள் மூலம் விற்கப்படும் பழைய கார்களுக்கான ஜிஎஸ்டி வரியை 12% இருந்து 18% உயர்த்தவும் பரிந்துரை. மறுவிற்பனை செய்யப்படும் மின்சார கார்களுக்கும் வரி உயர்வு பொருந்தும் என தகவல். பேக் செய்யாமல் விற்கப்படும் பாப்கார்னுக்கு 5% ஜிஎஸ்டியும் கவரில் அடைக்கப்பட்டிருந்தால் 12% ஜிஎஸ்டியும் விதிக்க பரிந்துரை. இனிப்பு சுவையுடன் கூடிய கேரமல் பாப்கார்னுக்கு 18% ஜிஎஸ்டி விதிக்கவும் கூட்டத்தில் நடவடிக்கை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ராஜஸ்தானில் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். ஆயுள் காப்பீடு தொகைக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிப்பது தொடர்பாக முடிவெடுக்கப்படவில்லை என தகவல். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 27ஆம் தேதி வரை மாநிலத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு லேசான மழை பெய்ய வாய்ப்பு. பெருநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் குரலாக திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு தரவில்லை என்றால் உரிய நேரத்தில் மக்கள் மீண்டும் பதிலடி கொடுப்பார்கள் என்றும் எச்சரிக்கை. நீதிமன்றத்திற்கு வெளியில் நடந்த கொலை சம்பவத்திற்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? நெல்லை மாயாண்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்த கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதில். ரகுபதி சட்டத்துறை அமைச்சரா அல்லது திமுகவின் பேட்டை ரவுடியா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. பாஜகவினர் அனைவரும் ஆயுதங்கள் வைத்திருப்பார்கள் என ரகுபதி பேசியதற்கு அண்ணாமலை பதிலடி. மதுரைக்கு மெட்ரோ ரயில் சேவை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் உள்ளன. நேரில் ஆய்வு செய்த மெட்ரோ தொழில்நுட்ப குழு அதிகாரிகள் அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே 45 வயது நபரின் தலையை துண்டித்து கொடூர கொலை. மீன்பாசி குத்தகைக்கு எடுத்து நடத்தி வந்தவரை கொலை செய்த நபர்களுக்கு போலீசார் பலை. வேலூர் மாவட்டம் துருவம் சுற்றுவட்டாரங்களில் சிறுத்தை நடமாட்டம் குறித்து வனத்துறையினர் தீவிரமாக கண்காணிப்பதாக மாவட்ட ஆட்சியர் தகவல். இரவு நேரத்தில் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் வெளிப்புறங்களில் விளக்குகளை எரியவிட வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். வேலூர் கேவிக்குப்பம் அருகே இளம்பெண்ணை தாக்கி கொன்ற சிறுத்தை தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகம். வனப்பகுதிக்குள் கேமராக்களை பொருத்தி கண்காணிக்க அதிகாரிகள் நடவடிக்கை. கேரளாவில் இருந்து திருநெல்வேலிக்கு மருத்துவ கழிவுகள் கொண்டு வந்த லாரி சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் பறிமுதல். சேலத்தைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் டிரைவரிடம் காவல்துறை விசாரணை. சென்னையில் சட்டவிரோதமாக மணல் கடத்தி வந்த லாரியை மடக்கி விசாரணை. காரில் வந்த 4 பேர் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி மேலாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்து லாரியை மீட்டுச் சென்றதாக புகார். நெல்லை நீதிமன்றம் அருகே இளைஞர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை. பாதுகாப்பு பணியில் கவனக்குறைவாக இருந்த காவலர் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க நெல்லை காவல் ஆணையருக்கு உத்தரவு. ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் திரண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருமுடியுடன் 18 படிகளில் ஏறி சுவாமி தரிசனம். சபரிமலையில் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜை நாட்களில் பக்தர்களுக்கு புதிய கட்டுப்பாடு. டிசம்பர் 25, 26, ஜனவரி 12, 14ஆம் தேதிகளில் தலா 50,000 பக்தர்களுக்கு மட்டுமே ஆன்லைனில் முன்பதிவு செய்ய அனுமதி. வரவேண்டாம் என போலீசார் கூறியதை மதிக்காமல் அல்லு அர்ஜுன் தியேட்டருக்கு சென்றதே கூட்ட நெரிசல் ஏற்பட காரணம். பெண் உயிரிழந்தது தெரிந்தும் புஷ்பா 2 படத்தை முழுவதுமாக பார்த்த பிறகே அல்லு அர்ஜுன் புறப்பட்டதாகவும் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சட்டப்பேரவையில் குற்றச்சாட்டு.
மத்திய பிரதேசம் போபாலில் போக்குவரத்து துறை முன்னாள் கான்ஸ்டபிளின் வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக 3 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல். 40 கிலோ வெள்ளி கட்டிகளையும் பறிமுதல் செய்ததாக லோக் ஆயுக்தா போலீசார் தகவல். தங்கள் நிறுவனத்தில் கல்லூரி பட்டம் தேவைப்படாத டேட்டா அனலிட்டிக்ஸ் வேலைக்கு டிமாண்ட் அதிகரித்துள்ளதாக கூறும் கூகுள் நிறுவனம் 6 இலக்கங்களில் ஊதியம் வழங்கப்படும் என்றும் கூகுள் துணைத் தலைவர் லிசா கெவல்பர் தகவல். முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பாவுக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிப்பு. தான் இயக்குநராக உள்ள நிறுவனத்தில் ஊழியர்களின் PF கணக்கில் 23 லட்சம் ரூபாயை டெபாசிட் செய்யாமல் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு. மனைவி ஆர்த்தியிடம் இருந்து விவாகரத்து கோரி நடிகர் ஜெயம் ரவி குடும்ப நல நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு. சமரச தீர்வு மையத்தில் மத்தியஸ்தர் முன்னிலையில் இருவரும் பேச்சுவார்த்தை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் 7100 ரூபாய்க்கும் 1 சவரன் 56,800 ரூபாய்க்கும் விற்பனை. வீட்டின் முன்பு செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த செய்தியாளர்கள் மீது மைக்கை வைத்து தாக்குதல். நடிகர் மோகன் பாபுவுக்கு முன்ஜாமீன் வழங்க தெலங்கானா உயர்நீதிமன்ற மறுப்பு. ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் மார்க்கெட்டில் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது BMW காரை கொண்டு மோதிய சவுதி டாக்டர். 2 பேர் பலி, 60க்கும் மேற்பட்டவர்கள் காயம்.